அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நம்மிடமிருந்து தொடங்குவோம். இப்போ நான் வந்து நம்ம ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் இருக்கிற மேம்பாலத்தில் இருக்கேன். தீபாவளிக்கு நம்ம துணியெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறதெல்லாம் இப்போ தான் போயிட்டு வந்தோம். ஏன்னா மற்ற நேரத்தில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பட்டிமன்றத்தில் நான் பேசுகிறேன். அந்த இது கூட போட்டிருந்தேன், பழைய காலம் சந்தோஷமாக இந்த காலமான எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே பழைய தீபாவளி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன, இப்போ தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. போனஸ் அதிகபட்சம் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்க, இல்லை நாளைக்கு நிறைய பேர் வாங்கிடுவாங்க. இந்த வீட்டில் உங்களையே நம்பி, இந்த ஆண் மகனை நம்பி இருப்பாங்க. பெண்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆண்கள் வந்து உங்களோட பணத்தை வாங்கி பத்திரமா வீட்டில் கொண்டு போய் குழந்தைங்களுக்கு வேணுங்க அதை வாங்கி கொடுங்க, இல்லை பணத்தை கொண்டு போய் வீட்டில் சேர்த்திட்டு, ஏன்னா வர வழியில் 2-3 இதெல்லாம் பார்க்கவும் இது கண்டிப்பாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. வீணாக வந்து வருஷம் பூரா உழைச்சி உங்களோட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு அதை கொண்டு போய் மதுபான கடையில் போட்டு உங்களோட சந்தோஷத்தையும் இழந்து, உங்களை நம்பி இருக்கிறவங்களும் சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து பணத்தை கொண்டு போய் வீட்டில் சேர்த்திட்டு, வீட்டில் கேட்டுட்டு எது வேணா போய் பண்ணுங்கள், இல்லை சொல்லிட்டு போயிருங்க. உங்கள் பணத்தை கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போனால் பணம் கிடைக்காது, குடிச்சிட்டு போயிடலாம். நீங்கள் குடிச்சிங்கன்னா எல்லா பக்கம் மதுபான கடையும் நீங்கள் எங்கே போனாலும் இருக்குது. குடிச்சிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் வந்து போய் போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே பண்ணி இங்கே பண்ணி எல்லாம் ஃபோனுக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம்லாம் அவ்வளோதான். உங்கள் நிம்மதி போயிடும், குடும்பத்தோட நிம்மதி போயிடும். ஏன்டா இப்படி பண்ணோம் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். தயவு செய்து இதை கருத்தில் வச்சுக்கிட்டு, என்ன குடிகாரங்கன்னு வேறு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் வந்து சார், மதுப்பிரியர்கள் வந்து இதுக்கான முன்னேற்பாடு பண்ணிக்கிட்டு எதையா இருந்தாலும் செய்யுங்க. உங்களோட காசை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துங்க. கண்ட இடத்துல விழுந்து கடந்தீங்க நான் நல்லா இருக்காது, கூட்டத்தில் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாம் கடைவீதி வரவங்க போகிறவங்க எல்லாம் ஏதாவது தங்கமெல்லாம் போட்டிருந்தீங்க கழட்டி வச்சுருங்க. தங்கம் 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க. யாராவது ஏதாவது இதை பிடிங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னா நம்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க வந்தது உங்கள் பையை கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக, கோர்ட்டு அறிவிச்சிருக்கிற நேரத்துக்கு நம்மளோட காவல்துறையினர் அந்த இதுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்துக்கு தீபாவளியை மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடணும். அதனால் எல்லாரும் பத்திரமா அதுக்கேற்ற மாதிரி தயாராகிருங்க. அதே மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வாங்குறப்ப, இனிப்பு காரம் வாங்குறப்ப கவனமாக வாங்குங்க. எப்போ செஞ்சது எத்தனை நாள் தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா வாங்கினா சிலதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆளை பார்த்தும் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லபடியாக வாங்கி நல்லா சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. 2 நாள் முன்னாடியே சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.